ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு பயிற்சி 1.6ல் 10வது சம் பார்க்க போகிறோம். 9th என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 1000 விவசாயிகள் இருக்காங்க, சரிங்களா? மொத்தம் 1000 விவசாயிகள் இருக்காங்க. அவங்ககிட்ட நடத்தப்பட்ட ஆய்வில் 600 விவசாயிகள் வந்து நெற்பயிரிட்டதாகவும் 350 பேர் வந்து கேழ்வரகு, 280 பேர் மக்காச்சோளம் பயிரிட்டிருக்காங்க, சரிங்களா? நெல், கேழ்வரகு, மக்காச்சோளம் இதை வந்து என்னது ஏபிசி அப்படின்னு எடுப்போம், சரிங்களா? அப்போ மொத்தம் இத்தனை பேர் 1000 பேர். அப்போது என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி வந்து என்ன வரும்? 1000, சரிங்களா? அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் 600 வந்து எத்தனை நெல் பயிரிட்டவங்க, சரிங்களா? நெல்லை வந்து நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம். அப்போ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னது 600 அப்படின்னு வரும், சரிங்களா? அப்போ என் ஆஃப் ஏ வந்து என்னது 600. அடுத்து பி வந்து என்ன எடுத்திருக்கோம்? கேழ்வரகு எடுத்திருக்கோம். அப்போ 350 என்னது என் ஆஃப் பி, சரிங்களா? அப்போ என் ஆஃப் பி வந்து என்னது 350. அடுத்து 280 வந்து என்னது மக்காச்சோளம் சின்னு எடுத்திருக்கோம். அப்போ என் ஆஃப் சி வந்து என்னது வரும்? 280, சரியா? அடுத்து பாருங்க, நம்மளுக்கு 120 விவசாயிகள் நெல் மற்றும் கேழ்வரகுனா ஏ, இது பி. அப்போ ஏ வெட்டு பி, என் ஆஃப் ஏ வெட்டு பி என்ன வரும்? 120, சரியா? அப்போ என் ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு என்னது 120. அடுத்து பாருங்க, 100 விவசாயிகள் கேழ்வரகு மற்றும் மக்காச்சோளம், அதாவது பி, இது சி, சரியா? அப்போ பி வெட்டு சி, என் ஆஃப் பி வெட்டு சி வந்து என்னது 100, சரியா? அப்போ என் ஆஃப் பி வெட்டு சி ஈக்குவல் டு 100. அடுத்து பாருங்க, நம்மளுக்கு என்னது 80 விவசாயிகள் நெல் மற்றும் மக்காச்சோளம், அதாவது நெல்லுங்கிறது ஏ, மக்காச்சோளம்ங்கிறது சி. அப்போ ஏ வெட்டு சி என்ன வரும்? 80, சரியா? என் ஆஃப் ஏ வெட்டு சி ஈக்குவல் டு என்னது 80, சரிங்களா? இப்போ கொடுத்துருக்கதை எடுத்து எழுதியாச்சு. அடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒவ்வொரு விவசாயியும் மேற்கண்டவற்றில் குறைந்தது 1வது பயிரிடுறாங்க. அப்போது நம்மளுக்கு 3 பயிர்களையும் பயிரிட்ட விவசாயிகள், 3 பயிரையும் பயிரிட்ட விவசாயிகள்னா என்ன வேணும் நம்மளுக்கு? என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி வேணும், சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின், சரியா? இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் சி. அடுத்து மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு சி மைனஸ் என் ஆஃப் பி வெட்டு சி. அடுத்து ப்ளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி, சரியா? இந்த ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இதில் எல்லா வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, பிரதியிடுங்க. என்ன வரும்? என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி என்னது 1000. அடுத்து என் ஆஃப் ஏ என்னது 600, என் ஆஃப் பி என்னது 350. அடுத்து என் ஆஃப் சி 280, என் ஆஃப் ஏ வெட்டு பி 120 மைனஸ் அடுத்து பி வெட்டு சி 100. அடுத்து ஏ வெட்டு சி வந்து என்னது 80. அடுத்து ப்ளஸ் என்னது நம்மளுக்கு என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி, இதுதான் தேவை, சரிங்களா? இப்போது இது எல்லாத்தையும் கூட்டுங்க. என்ன வரும்? 1000 ஈக்குவல் டு 600 ப்ளஸ் 350 என்னது வரும்? 600 ப்ளஸ் 350 என்னது 950. 950 ப்ளஸ் 280 என்னது 1230, சரியா? 1230 மைனஸில் இருக்க எல்லா வேல்யூவையும் கூட்டுங்க. ப்ளஸில் இருக்க ஃபஸ்ட்டு கூட்டியிருக்கோம், அடுத்து மைனஸில் உள்ளது, சரியா? அப்போது 120 ப்ளஸ் 80 200, இது ஒரு 300, சரிங்களா? அப்போது மைனஸ் 300 ப்ளஸ் என் ஆஃப் என்னது ஏ வெட்டு பி வெட்டு சி, சரியா? இப்போ பாருங்கள், 1230லேருந்து 300 கழிச்சா எத்தனை வரும்? 970, சரிங்களா? அப்போது என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி அப்போ 1000. இது வந்து இந்த சைடு போகும்போது மைனஸில் வரும், அப்படி தானே? அப்போது 1000 மைனஸ் என்ன வரும் பாருங்கள்? 930 ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி, சரியா? இப்போது 1000லேருந்து 930 கழிச்சா எத்தனை வரும்? 70 ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி. அப்போது 3யுமே பயிரிட்டவங்க நம்மளுக்கு எத்தனை பேர்? 70 பேர், சரிங்களா? அதை எடுத்து எழுதிடுங்க. அப்போது அடுத்து நம்மளுக்கு இந்த சம் இதோட முடிஞ்சு. அடுத்த சம் பார்ப்போமா? 11வது சம் பாருங்கள். கொடுக்கப்பட்ட படத்திலிருந்து என் ஆஃப் யூ வந்து 125ன்னு கொடுத்துட்டாங்க.
y ஆனது எக்ஸை போல் இருமடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. y வந்து எக்ஸை மாதிரி 2 மடங்கு, அதாவது y ஈக்குவல் டு 2x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது எக்ஸை போல் இருமடங்குனா 2 இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும். சரிங்களா? அடுத்து இசட் ஆனது எக்ஸை விட 10 அதிகம். இசட்டுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா? எக்ஸை விட 10 அதிகமாக ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 10 எனில் என்னது? எக்ஸு ஒய் இசட் இதோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களே. சரிங்களா? எக்ஸு ஒய் இசட் மூணோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? என் ஆஃப் யூ ஈக்குவல் டு 125. அதாவது இது எல்லாத்தையும் சேர்த்து கூட்டினோம்னா நம்மளுக்கு ஈக்குவல் டு 125 வரணும். சரிங்களா? எல்லாத்தையும் சேர்த்து கூட்டுங்க. என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட், அடுத்து ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 ப்ளஸ் 6 ப்ளஸ் 17, இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், ப்ளஸ் 15 ஈக்குவல் டு என்னது? 125 வரணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் கூட்டுங்க. என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் 4 3 7 7 6 7 6 13 13 ப்ளஸ் இங்கே 5 தானே, 5 13 ப்ளஸ் 5 என்னது? 18 18 ப்ளஸ் 17 35. சரியா? ஈக்குவல் டு என்னது? 125. இப்போது இந்த 35 இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போனோம்னா ப்ளஸில் இருக்கிறது மைனஸாக வரும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு என்னது? 125 மைனஸ் 35. 125லேருந்து 35 கழிச்சா எத்தனை? 90. சரியா? நம்மளுக்கு இப்போது எக்ஸோட வேல்யூ தான் வேணும், அப்படி தானே? எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ வேணும். நம்மளுக்கு ஆல்ரெடி ஒய் ஈக்குவல் டு 2xன்னு தெரியும். அதே மாதிரி இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 10ன்னு தெரியும். அதை வந்து இதில் பிரதிடுங்க. என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 2x, இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 10. சரியா? இப்போது இங்கே என்னது? எக்ஸுக்கு முன்னாடி 1 இருக்குது, இங்கே எக்ஸுக்கு முன்னாடி 1 இருக்குது, அப்படி தானே? அப்போ 2xன்னு வரும், அப்படி தானே? 2xை கூட்டினா 2x, அதோட 2xை கூட்டினோம்னா என்ன வரும்? 4x. சரியா? ஈக்குவல் டு இங்கே இந்த 10 அந்த சைடு போச்சுன்னா 90 மைனஸ் 10ன்னு வரும், அப்படி தானே? அப்போ 90 மைனஸ் 10 என்னது? 80. சரியா? இங்கே பெருக்கல்ல இருக்குது, இந்த சைடு வரும்போது வகுத்தல்ல வரும். அப்போ 4 வந்து கீழே வரும். 1 4 2 8 20. சரியா? எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னது? கிடச்சிருச்சு 20. சரியா? எக்ஸ் வந்து 20 இருந்ததுன்னா ஒய் வந்து என்னதான் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிப்போம். சரிங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு 20 எனில் ஒய் ஈக்குவல் டு என்ன வரும்? ஒய் ஈக்குவல் டு 2x, அப்படி தானே? அப்போது ஒய் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 20. எக்ஸுக்கு பதிலாக 20 போட்டிருக்கோம். அப்போ என்ன வரும்? ஒய் ஈக்குவல் டு 2 2 4 40 வரும். சரியா? அடுத்தது என்னது? இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 10. அப்போது இசட் ஈக்குவல் டு என்னது? எக்ஸ் ப்ளஸ் 10. எக்ஸுக்கு பதிலாக 20 போடுங்க. என்ன வரும்? 20 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு என்னது? 30. சரிங்களா? அப்போ இசட் ஈக்குவல் டு 30. நம்மளுக்கு எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போ எக்ஸ் ஒய் இசட் ஆகியவை என்னது? முறையே என்ன வரும்? நம்மளுக்கு எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? 20, ஒய் வந்து 40, அடுத்து 30. சரிங்களா? அப்போ இந்த சம் இதோட முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சம் புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கணிதம் கைட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா?